முருகா சரணம். திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது. திரு என்றால் முருகன், புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல். அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும். அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும், நம்முடைய மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கருவருக்கும். அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான். அது நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளை பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த வார திருப்புகழ் நாகப்பட்டினம் என்ற கஷேத்திரத்திலே எழுதப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகழ் ஓலமிட்டு இறைத்து என தொடங்கும் இத்திருப்புகழிலே உன்னையே பணிந்து குருநாதா உன்னையே பணிந்து முக்தி பெற அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார். வாரீர் நாமும் வேண்டுவோம், வணங்குவோம், அருள் புரிவார், ஐயமில்லை. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. ஓலமிட்டிரைத்தெழுந்த வேளை வட்டம் இட்ட இந்த ஊர்முகில் தருக்கள் ஒன்றும் அவரார் என்றும் ஊமரை பிரசித்தர் என்றும் ஊடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்தமாலர் குறைத்தனந்த கோடியிற்றை செப்பிவம் முழல் நாயேன் கோபமற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. கோபமற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. வாலை துர்க்கை சக்தி அம்பை லோக கத்தர் பித்தர் பங்கை மாது பெற்றெடுத்துகம் சிறியோனே வாரி பொட்டெட கிரவுஞ்சம் வீழ நெட்டழில் துறந்த வாகை மல்புய பிரசண்ட மயில் வீரா. ஞாலவட்டம் உற்ற உண்டு மாக மெத்தையில் துயின்ற நாரணற்கருள் சுரந்த மருகோனே. நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை கலைந்த நாகப்பட்டினத்தமந்த பெருமாளே உனை பணிந்து கூடுதற்கு முக்தியன் தருவாயே. கோபமற்று அந்த மோகமற்றுனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. நாகப்பட்டினத்தமந்த பெருமாளே உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. நாகப்பட்டினத்தமந்த பெருமாளுக்கு அரகரோஹரா. வெற்றி வடிவேல் ஆனந்த முருகனுக்கு அரகரோ. முருகாசரணம். இத்திருப்புகழின் சொல் விளக்கம். வாளையும் துர்க்கையும் சக்தியும் அம்பிகையும் உலகத்துக்கே தலைவராகிய பித்தாரம் சிவபெருமானது இடது பாகத்தில் அமர்ந்தவளுமான உமாதேவி பெற்றெடுத்து மகிழ்ந்த இளைய தெய்வமே. கடல் வற்றி போக கிரௌஞ்சமலை தூளாகி விட நீண்ட வேலை விடுத்தருளிய வெற்றி வாகை சூடிய வலிமை பொருந்திய திரு தோள்களை உடைய தெய்வமே. வேகமாக வரும் மயில் மீது அமர்ந்த மயில் வீரரே. பூமி மண்டலம் முழுமையும் உண்டு தன் வயிற்றிலே அடக்கியவரும் ஆதிசேடன் எனும் பாம்பு படுக்கையில் துயில் கொள்பவரும் ஆகிய நாராயணருக்கு அருள் பாலித்த திருமருகரே. நான்கு திசைகளிலும் வெற்றி கொண்டிருந்த சூரபத்மனை அகற்றிய தெய்வமே. நாகப்பட்டினம் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே.
ஓலம் இடுவது போல பேரிருச்சலை செய்யும் அலைகள் மிகுந்துள்ள கடலால் சூழப்பட்டுள்ள இந்த ஊரில் மேகத்தை போன்று கைமாறு கருதாமல் வழங்குபவரும் விரும்பினதை எல்லாம் அளிக்கவல்ல கற்பகமரம் போல யார் உள்ளார் என்று தேடி போய் வாய் பேச வராதவரை புகழ்ந்து படைத்தவர் என்றும், முட்டாளை திறமை உள்ளவர் என்றும், ஊனம் உள்ளவரை கொடையாளி என்றும், எனது அறிவின்மையால் அழகிய முத்தமிழால் அமைந்த பாடல் வகைகளை இயற்றி புல்லர்களை புகழ்ந்து பாடி எண்ணிலாத எனது விருப்பங்களை தெரிவித்து ஏதும் பெறாமல் வீணில் உழல்கின்ற நாயினும் கீழான அடியேன் சினத்தை ஒழித்து மேலும் எனது மனத்திலே எழுகின்ற மோகம் என்பதும் வேரோடு அற்று தேவரீரை பணிந்து வணங்கி உமது திருவடிகளை கூடி இன்புறுதற்கு பாச நீக்கம் என்னும் முக்தி நிலையை அடியேனுக்கு எப்போது அருள்வீர் என்று இங்கே வேண்டுகின்றார். முருகனை புகழ்ந்து பாட வேண்டும். அவருடைய திருப்புகழ் பாடல்களை பாடி அவரை புகழ்ந்து அவர் நாமத்தை கூறி முக்தி அடைவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று அடிகளார் இங்கே வற்புறுத்துகிறார். திருமுருக பெருமானின் திருப்புகழ் பாடி அவருடைய திருவடி பேரருளை பெறுவோம் என்று கூறி அடியார்களுக்கு மற்றொரு முறை நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரித்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி. முருகா சரணம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. முருகா சரணம்.